நாம் இந்த ஆராதனையில் வரவும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தேவன் செய்த நல்ல கிருபைக்காக கரங்களை தூக்கி எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒரு விஷயம் ஹல்லேலூயா ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். தேவன் நம்மளை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. எங்கள் நல்ல கர்த்தாவே, அன்பின் தெய்வமே, இந்த அருமையான வேளையிலும் இந்த ஆராதனை பகுதியை தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கர்த்தாவே, நீர் செய்த ஊழியத்தை மறுபடியும் நாங்கள் செய்யும்படியா எங்களுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நடந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்தீர். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் பிரயோஜனமுள்ள வார்த்தையாய் கர்த்தர் மாற்றி கர்த்தர் பலப்படுத்தி தேவன் எங்களை காத்துக்கொள்ளும். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே ஸ்தோத்திரம் விசுவாசிக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள் வந்தால் என்ன மாற்றம் வரும் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கவனிக்க போறோம். ஒரு மனுஷனுக்கு ஒரு பழைய வாழ்வு இருக்கிறது, ஒரு புதிய வாழ்வு இருக்கிறது. பரிசுத்த ஆவி பெறுவதற்கு முன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறது, பரிசுத்த ஆவி பெற்ற பின் ஒரு மனுஷனுடைய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆமென். அதிலே நாம் இப்பொழுது பேதுரு என்கிற ஒரு கர்த்தருடைய சீசனாகிய பேதுருவை நாம் இந்த இடத்துல அவருடைய சுபாவத்தை அவர் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளும் என்பதாகவும் அவர் பரிசுத்த ஆவி பெற்ற பின்போ அவருடைய வாழ்க்கையில் இருந்த மாற்றத்தை நான் இப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கவனிக்க போகிறோம். இந்த நேரத்தில் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் காணியாட்சிக்கு பின்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனை அறியாத நாட்களிலே தேவனை விட்டு தூரே இருந்தோம். தேவனை தெரியாது, கர்த்தரை ஆராதிக்க தெரியாது, ஜெபிக்க தெரியாது, ஸ்தோத்திரம் பண்ண தெரியாது. குணநலங்களிலே நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜென்ம குணங்களோடு சில விஷயங்களில் இருந்தோம். ஆனால் உண்மையாய் கர்த்தருடைய பரிசுத்த ஆவி நமக்குள் வந்த பின்பு நம்முடைய சுபாவங்களிலே மாற்றம், நம்முடைய நடை உடை பாவனைகள் எல்லாவற்றிலும் சில மாற்றங்களை நாம் கண்டிருக்கிறோம். ஆமென். உண்மைன்னு சொல்றவங்க ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் சொன்னா, நான் உலகத்தான் அல்லாதது போல் நீங்களும் உலகத்தான் அல்ல. நம்முடைய வாழ்க்கையை நாம் உலகத்துக்கும் நமக்கும் வேர் பிரித்து சில காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் நடந்திருக்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறோம். மாற்றத்தை தேவன் நம்மளை அபிஷேகித்த பின்பு கர்த்தர் மாற்றத்தை கட்டளையிட்டார். மறுபடியும் சொல்கிறேன், பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள் வந்த பின்னால் வருகிற மாற்றம். வாசிப்போம், நம்ம கேட்போம். வாசிக்க அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் வேதனை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த 13வது வசனத்துல கர்த்தர் ஸ்தோத்திரம் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. படிப்பறிவில்லாதவர்கள் யாரெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது? திருப்பி ஒருக்கா கூட அந்த வசனத்தை வாசிக்க கவனமா கேளுங்க. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் யாரெல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அசீக பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை இது ஜனங்கள் கேட்கிறார்கள். யாரெல்லாம் பேசுறது பார்த்தீங்களா? பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் என்ன இல்லை இல்லையா பார்த்தீங்களா? படிப்பறிவு இல்லாதவர்கள். பாயிண்ட் 1 புரிந்து கொள்ளுங்க. பேதுருட்ட என்ன இல்லை? முதல் படிப்பு அறிவு இல்லை, உண்மை. ரெண்டாவது, அவர் என்ன இல்லை? அவருக்கு வாழ்க்கையில பேதன்மை உள்ளவர், ஒரு பேதன்மை உள்ளவர். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே.
இன்னைக்கு உலகத்துல மனுஷன் படிப்பை பற்றி பெருமையா பேசுவார்கள். படிப்பு படிப்பு என்று சொல்லுவார்கள், நான் படித்திருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆனால் சில விஷயங்களை அந்த படித்தவர்கள் செய்கிறதை பார்க்கும்போது வருத்தமா இருக்கும். ஆமென். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பேதுருவை இந்த வசனத்துல வாசிக்கும் போது படிப்பறிவு இல்லாதவர். அப்ப அவருடைய வாழ்க்கையில, பேதுருடைய வாழ்க்கையில படிப்பறிவு இல்லை. இரண்டாவது, அவர் பேதன்மை உள்ளவர். பேதன்மை உள்ளவர். அவர் நீங்க கவனிச்சீங்கன்னா சொல்லுவாங்க, படித்தவர்கள் மற்றவர்களை பார்த்து, நான் பாரு பேந்த, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, பேந்த சைஸு அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தூக்கி உங்களை எத்தனை பேர் அப்படி நிந்திச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் பரியாசம் பண்றாங்க, பேந்த ஒண்ணுமே தெரியாது, படிப்பில்லாதவா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு நாள் பரிசுத்தவான் பாடினாங்க, பட்ட படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள், வெறும் பட்ட மரம் என்று சொல்லி பரிகாசிப்பார்கள். பட்ட படிப்பு இல்லாவிட்டால் பல வெறுப்பார்கள், வெறும் பட்ட மரம் என்று சொல்லி பரிகாசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேச நடுவரே. ஆமென். தேவப்பிள்ளை பெற்ற தாய் சில நேரம் நம்மளை பேசுவாங்க, தகப்பன் பேசுவாங்க, உடன் பிறந்த சகோதரர் பேசுவார்கள். படிப்பறிவில்லாதவர்கள், பேதன்மை, இது யாரை கேட்டாலும், யாரா இருந்தாலும் இந்த வார்த்தையை உண்மையை என்னோட வாழ்க்கையில் இது நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், படிப்பறிவில்லாதவர், பேதன்மை உள்ளவர். அப்போ ஸ்தோத்திரம். அடுத்தவர் யாரா இருந்திருக்கிறார் என்று நம்ம கவனிக்கும் போது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 74வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 26 ஸ்தோத்திரம் 74. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஆமென். பேதுரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ இயேசுவோடு இருந்தவர் தானே சொன்ன உடனே சபிக்கிறார். இரண்டாவது, சத்தியம் பண்ண என்ன செஞ்சிட்டாரு, தொடங்கினார். கர்த்தர் நல்லவர். நான் சொன்னேன், படிக்காதவர், பேதன்மை. அடுத்து பாருங்க, இயேசுவோடு நடந்தவர், இயேசுவோடு எல்லா காரியத்திலும் இருந்தவர், இயேசுவை அறியேன் என்று என்ன செய்தார், சபித்தார், சத்தியம் பண்ணினார். உண்மைங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்பான தேவ பிள்ளைகளை, அநேக நேரத்திலே மனுஷனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது ஸ்தோத்திரம், நம்ம கூட இருப்பாங்க, நம்மளோடு எல்லா காரியத்திலும் இருப்பாங்க. ஆனால் தெரியாதன்னு சில சூழ்நிலை வரும்போது சத்தியம் பண்ணுவார்கள், சபிப்பார்கள். இதெல்லாம் தாராளம் நீங்க அனுபவித்தவங்க என்பது நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஆமென். பாருங்க, அதே போல சோத்ரம் சோத்ரம் சோத்ரம், இந்த பேதுரு சபித்தார், சத்தியம் பண்ணினார். ஆமென். சத்தியம் பண்ண தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4 காரியத்தை பார்த்தோம். 5வது பார்க்க போவோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 72வது வசனத்தை வாசிங்க. அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். அந்த மனுஷனை நான் என்ன செய்யவில்லை, அறியவில்லை என்று சொன்னான். அறியேன். ஆமென். கரங்களை தூக்கி கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் வித்தியாசங்கள் வரும்போது, குடும்பத்தில் வித்தியாசம் வரும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சொந்த சகோதரங்கள் சொல்லுது, எனக்கு தெரியாது, அறியாது, தெரியாது அப்படின்னு சொல்லுங்க. நான் அந்த மனுஷனை அறியேன், இவங்களை தெரியாது, இவங்களை அறியேன் என்று சொல்லுகிறார். அதே காரியம்தான் பேதுரு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் அந்த மனுஷனை அறியேன் என்று சொன்னார். பாருங்க, இன்னும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து என்ன செய்கிறார் பாருங்க. 5 காரியத்தை பார்த்தோம். படிப்பறிவில்லாதவர், பேதன்மை உள்ளவர், சபித்தவர்,
சத்தியம் பண்ண தொடங்கினவர், அந்த மனுஷனை அறியேன் என்று சொன்னவர். அடுத்த வாசிங்க யோவான் ஸ்தோத்திரம் 21 அதிகாரம் 2-3 வாசிக்க கேட்போம். சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். மீன் பிடிக்க போகிறேன் மறுதலித்து போனவர் பேசலோடு அவர் சொல்றார், மீன் பிடிக்க போகிறேன். அவர் தனியா போகல, மற்றவர்களிடத்திலே கேட்டு மீன் பிடிக்க போனவர் மறுதலித்த ஒரு பேதுரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி வந்த பின்பு கர்த்தருடைய பணிவிடை செய்து இயேசுவோடு கூட எல்லா விஷயத்திலும் இருந்த பேதுரு இப்ப கேட்கிறார், மீன் பிடிக்க போமா. அதை திருப்பி ஒருக்கா கூட 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை தெளிவா கேட்போமா ஒருக்கா கூட. சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி கவனிச்சிங்க, மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். மீன் பிடிக்க போனவன் மறுதலித்து போனவன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து இயேசுவோடு கூட இருந்த சீமோன் அவர் என்ன செய்தார் தெரியுமா? மீன் பிடிக்க போனார், மறுதலித்து போனார். யோவான் 21ஆம் அதிகாரம் 15, 16, 17 3 வசனத்தையும் கர்த்தர் நல்லவர் வாசிக்க கேட்போம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். ஒரு வார்த்தை இயேசப்பா கேட்கிறார் பாருங்க. இவர் மீறி போனவர், மறுதலித்து போனவர், சபித்தவர், சத்தியம் பண்ணினவர், அறியேன் என்று சொன்னவர். அதனால அவர் கேட்கிறாரு, இவர்களிலும் அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா? சீமோன் பேதுருவே, நீ இவர்களிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அறிய வேண்டியது என்னன்னா, என் இயேசுவை நேசிக்க அவர் விரும்புகிறார். ஆமென். நம்ம சில நேரம் மனுஷனை நேசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், படிப்பை நேசிக்கிறோம், பட்டத்தை நேசிக்கிறோம், உலகத்தை நேசிக்கிறோம். ஆனா இயேசு கேட்கிறார், சீமோனே, நீ என்னை என்ன செய்கிறாயா? நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? அவன் கர்த்தர் கேட்கிறார், இயேசு கேட்கிறார், சீமோனே, என்னை நேசிக்கிறாயா? அதுல என்ன ஒரு வார்த்தை கூட கேட்கிறார், இவர்களிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாய். வாசிங்க. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய். சீமோன் யார் அதிகமா நேசித்திருக்கிறாரு? மனுஷனை நேசித்திருக்கிறார். ஆமென். சுத்தி இருந்தவர்களை பார்த்து இயேசு கேட்கும் போது, இவர்களிலும் அதிகமா என்னை நேசிக்கிறாயா என்று இயேசு கேட்டார். அப்புறம் அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். நீர் நேசிக்கிறீர் என்பதை நீர் அறிவீர். அவன் சொல்லுகிறான், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். ஆனா நான் நேசிக்கிறது யார் அறிவா? நீர் அறிவீர். அதான் வேதம் சொல்லுற, அவரை ஆராய்ந்து அறிகிற தேவன், உள்ளத்திரியங்களை அறிகிற தேவன். பெய்சலோடு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எந்த விதத்துல எந்த நிலைமையில நம்ம இயேசுவை நேசிக்கிறோம் என்று நாம் வாயினால சொல்லுறான். நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன், இயேசுவுக்காக நிற்பேன். இல்லைங்க, இயேசப்பா சொல்லும் போது சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், பேதுரு சொல்லுகிறார், நீர் நன்றாய் என்ன செய்கிறீர்? அறிகிறீர். அவர் நம்மளை அறிகிறவர், நம்ம எப்படி நேசிக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். திருப்பி வாசிங்க. யோனாவின் குமாரனாகிய சீமோனே,
இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். நேசித்தார். ஆட்டுக்குட்டியை நீ என்ன செய்வாயாக? மேய்ப்பாய். கர்த்தரை நேசிக்கிறவன், இயேசுவை நேசிக்கிறவன், இயேசுவை பற்றி வெளியே ஒரு வார்த்தையாவது சொல்லுவான். இயேசு ஜீவிக்கிறவன், இயேசு மரித்து உயிரோடு எழுப்பினவர். அவர் சொன்னார், என் ஆட்டுக்குட்டிகளை என்னை நேசிக்கிறாயானா ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயாக. இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? அவன் இரண்டாவது கேட்கிறாரு, சோத்ரம், நீ என்னிடத்தில் எப்படி இருக்கிறாயா? அன்பா இருக்கிறாயா? ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம புருஷனிடத்தில் அன்பா இருக்கிறோம், பிள்ளைகளிடத்தில் அன்பா இருக்கிறோம், சோத்திரம் சோத்திரம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அன்பா இருக்கிறோம், உலகத்துக்கு அன்பா இருக்கிறோம். ஆனா இயேசுட்ட அன்பா இருக்கிறோமா என்று தற்சோதனை நாம் செய்து பார்ப்போமானால் கொஞ்ச நேரம் அப்படியே நிறுத்தி ஸ்தோத்திரம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே யோசித்து பாருங்க. நான் இயேசுட்ட அன்பா இருக்கிறேனா? நான் இயேசுட்ட அன்பா இருக்கேனா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யோசித்து பார்த்தா நம்ம ஒரு பெரிய சீரோல இருப்போம். இயேசுவிடத்தில் அன்பா இருக்கிறவன் உலகமும் உலகத்தில் உள்ள வேலை அன்பு கூற முடியாது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு மறுபடியும் கேட்கிறா, நீ அன்பா இருக்கிறாயா? மூன்றாவது வாசிங்க. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் என்ன செய்திருக்கிறீர்? அறிந்திருக்கிறீர். கரங்களை தூக்கி ஹல்லேலூயா. என் இயேசு நேசிக்கிறாயா? என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்று பேதுருவை கேட்கும் போது பேதுரு சொல்லுகிறான், உம்மை நேசிக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர், நன்றாய் அறிந்திருக்கிறீர். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம உலகத்தை நேசிக்கிறோமா? சோத்திரம். சூழ்நிலையில் வரும்போது தேவனை விட்டு நேசியாமல் போகிறோமா? எப்படி என்பதை மனுஷன் அறியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்றோர் பிள்ளை அறிய முடியாது. சோத்திரம். உலகத்தை நேசிக்கிறோமா? எந்த லெவலில் நம்ம நேசமும் அன்பு இருக்கிறது என்பதை கர்த்தர் மாத்திரம் அறிவார். ஆமென். அல்லேலூயா. அதான் ரோமர்ல ஒரு வசனம் சொல்லி இருக்கிறது, வாசிங்க கேட்போம். கர்த்தருடைய பிள்ளைகளை ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கி. ரோமர் 8:30. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஆமென். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல சொல்லப்படும் போது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிப்பவர் யார்? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவிடத்தில் இயேசுவிடத்தில் அன்பா இருந்தா இயேசுவின் அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியாது. இப்ப மறுபடியும் நான் திரும்பி வருகிறேன். பேதுரு அபிஷேகம் பெறுவதற்கு முன்னால படிப்பறிவு இல்லாதவனாயிருந்தான், பேதன்மை உள்ளவனாயிருந்தான், சபிக்கிறவனாயிருந்தான், சத்தியம் பண்ண தொடங்கினான். சோத்ரா. அந்த மனுஷனை நான் அறியேன் என்று சொன்னான். மறுதலித்து மீன் பிடிக்க போனவனாயிருந்தான். சோத்ரம். மறுபடி இயேசு என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கும்போது, இவர்களிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாய் என்று கேட்கும்போது, ஆமே, நான் அதிகமாய் நேசிக்கிறேன் இயேசுவே என்று சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பேதுருவை தேவன் அபிஷேகித்த பின்பு பேதுருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நான் உங்க மத்தியில பேசப்படுறேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் தேவனை அறியுமென சில காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் அறிந்த பின்பு நம்முடைய ஜீவியத்தில் சில மாற்றங்கள் இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து கொள்வோம். வாசிக்க கேட்போமா? பேதுரு பரிசுத்த ஆவி பெற்ற பின்பு அவருடைய வாழ்க்கையில சில மாற்றத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி,
உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். 14 முடிச்சிட்டுல பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உரத்த சத்தமாய், பேருக்கு சத்தம் மாறிட்டு பார்த்தீங்களா? எப்படி கேட்கிறார்? உரத்த சத்தமாய் செய்து கொடுக்க ஆரம்பிச்சுட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை உண்மை, ஒரு அபிஷேகம் பெற்றவனுடைய வாழ்க்கையில அதுவரை அவன் ஜெபிக்கிறதுக்கும் அபிஷேகம் பெற்ற பின்பு அவனுடைய ஜெபமும் அவனுடைய நடை பாவனைகள் ஒரு வித்தியாசத்தை உருவாக்கும். கரங்களை தூக்கி ஹல்லேலூயா பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளை, அவன் உரத்த சத்தமாய் பேச ஆரம்பித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாயிருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்து இருக்கிறது. நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்ல, வெறி கொண்டவர்கள் அல்லன்னு ஸ்தோத்திரம். உரத்த சத்தமா பேதர் பேச ஆரம்பித்தார். ஆமென். ஒரு இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட பின்பு அவருக்குள்ள வித்தியாசம். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. 16 வாசிக்க கேட்போம். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. தீர்க்கதரிசி யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது என்று சப்பலா உரத்த சத்தமா அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறார். 17 வாசிக்க கேட்போம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாட்களில் என் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். யோவேலினாலே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதென்று கர்த்தர் நல்லவர். இந்த ஸ்தோத்திரம் பேதுரு நிச்சயத்தோடு எழும்ப பேச, அவன் உரத்த சத்தமாய் பேச அவர் கர்த்தர் ஸ்தோத்திரம் எழும்பினார். ஹல்லேலூயா. 36வது வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 36. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவது என்று ஆமென் ஆவியிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பைராக்கியமாய் பேதுரு ஆமென் பேச ஆரம்பித்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைவர் படிக்காதவர், அவர் பேதமையா இருந்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் சொல்லுகிறாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பேதுரு படிக்காதவன், பேதமைன்னு. அவர் பேசுகிறார். நிச்சயமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அறிய கடவது என்று சொல்லுகிறார். ஆமென். அந்த வசனத்தை திருப்பி ஒருக்கா கூட வாசிங்க. ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் என்ன செய்ய வேண்டும்? அறிந்திருக்க வேண்டும். அன்றைக்கு இயேசுவை அறிய சொன்ன பேதுரு இன்னைக்கு இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் அறிய வேண்டும் என்று உரத்த சத்தமாய் பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவி வந்த பின்பு அவருடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையில ஒரு தைரியம் வந்தது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாய் அவருக்குள்ளிருந்து கிரியை செய்ய ஆரம்பித்த பின்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் ஒவ்வொரு காரியத்தையும் பேசிக் கொண்டிருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை எடுத்துங்க வாசிங்க. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். கரங்களை தூக்கி பேதுருக்குள் ஒரு தைரியம் வந்தது. பரிசுத்த ஆவியிலே அவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுதான் சொல்லி தைரியமா பேச ஆரம்பிக்க போது ஜனங்களுடைய இருதயங்களில் என்ன செய்யப்படுகிறது? குற்றப்படுகிறது. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தை கேட்கும் போது ஒரு சின்ன ஆராதனையோ பெரிய ஆராதனையோ, சின்ன ஊழியக்காரர்களோ பெரிய ஊழியக்காரர்களோ ஆண்டவருடைய வார்த்தையை, பரலோகத்தின் வார்த்தையை பரத்திலிருந்து பெற்று ஆமென் ஸ்தோத்திர சபைக்கு கொடுக்கும் போது
அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் குற்ற வேண்டும். நம்முடைய குறையை, நம்முடைய தவறை, நம்முடைய நடத்தை செய்கைகளை, நம்முடைய வாழ்க்கையில வந்து போன பாவங்களை, குற்றங்களை ஆவியானவர் நம்மளோடு உணர்த்தி பேச வேண்டும். நீதான் இந்த தப்பு செய்தேன். அந்த பேதுரு பேசும்போது ஜனங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டு அசிங்கத்து இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். ஒரு நாளைக்கு இயேசுவை அறியேன் என்று சொல்லி சத்தியம் பண்ணின பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா! ஜீவியம் மாறிச்சு. பார்த்தீங்களா கர்த்தருடைய பிள்ளையே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு படித்தவன் அல்ல ஊழியம் செய்யுது, படிக்காதவனு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து ஜனங்களை கர்த்தருக்குள் நடத்த முடியும், ஜனங்களை இயேசுவுக்குள் நடத்த முடியும் என்று நமக்கு பேதுரு எடுத்துக்காட்டா இருக்கிறார். படிக்காதவராய் இருந்தார், பேதன்மை உள்ளவராய் இருந்தார், சபிக்கிறவராய் இருந்தார், சத்தியம் பண்ணுகிறவராய் இருந்தார். நான் அறியேன் என்று சொன்னார். மறுபடி மறுதலித்து மீன் பிடிக்க போனவர் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். அவங்க ஜனங்களுடைய இருதயங்களில் குற்றப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். 41வது வார்த்தையை வசனத்தை வாசிங்க. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். கரங்களை தூக்கி ஒரே ஒரு பிரசங்கம், மறுதலித்தவர், படிக்காதவர், பேதன்மே, அந்த பிரசங்கத்திலே கர்த்தருடைய பிள்ளையே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என்னை கொண்டு ஒன்று உதவாது. பெற்றோர் என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள், படித்தா புரியவில்லை, மனசிலாகவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிப்பில் ஒன்றுமில்லை, வேலையில ஒன்றுமில்லை, என்னுடைய வாழ்க்கை சூன்யமாய் முடியுது. என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எந்த நிலையிலும் முடியுது. என்னுடைய பிள்ளைக்கு நிலைமை எப்படி என்று வேதனையோடு துக்கத்தோடு இதை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உன்னை கிரியை செய்ய போகிறார். இந்த வார்த்தையில ஜீவன் உண்டு என்பதை மறந்து போகாத. இந்த வார்த்தையில வல்லமை உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். இந்த வார்த்தை சொன்னதை செய்யும் என்று உள்ளதை மறந்து போக வேண்டாம். இந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, இந்த வார்த்தையில வல்லமை உண்டு. இந்த வார்த்தை இப்பொழுது உங்களை நோக்கி கடந்து வருகிறது. உடாராபா உஷாடாராபா. கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நான் உங்களுக்கு மத்தியில ஒரு அருமையான காரியம், ஒரு நடந்த சம்பவத்தை வைக்கிறேன். நீங்க நினைக்கலாம் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிட்டு. இல்லைங்க, இனிதான் உங்க வாழ்க்கை ஆரம்பிக்கிறது, என்னால எதுவும் செய்ய முடியாது. இல்லைங்க, இனிதான் உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். அவன் 10 பேர் இருக்கிற கூட்டத்துல என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க. அவங்க மத்தியில் எனக்கு பேச தெரியல, உங்க மத்தியில எப்படி நான் நடக்கணும்னு எனக்கு தெரியல. இல்லைங்க, கர்த்தருடைய பரிசுத்த ஆவி உனக்குள்ள வந்தப்புறம் உன்னுடைய ஜீவியத்தை என் தேவன் மாற்றி அமைக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்துல ஒரு ஸ்தோத்திரம். ஒரு தாய் தகப்பனுக்கு சில பிள்ளைகள் இருந்தாங்க. அதுல ஒரு பிள்ளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுடைய மனநிலை பாதிக்கப்பட்டு அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவனுடைய சூழ்நிலைகள் வித்தியாசமா மாறிட்டு அதிகமா யாரிடம் பேச மாட்டான். அதிகமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவனுடைய சொந்த காரியத்தை செய்ய மாட்டான். மனநிலை பாதிக்கப்பட்டனால அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பேரெண்டு அநேக இடத்துல பார்த்து அவனை ஒன்றிலும் முடியாது அப்படி என்று சொல்லி ஒரு ஜெப வீட்டுல கொண்டு விட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல நின்னா அவனுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது செய்யணும், அவனுக்கு இஷ்டத்துக்கு நடப்பான், அவனுடைய இஷ்டத்துக்கு வருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சுருக்கி சொல்லும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு நாள் அந்த சபையில ஒரு கன்வென்ஷன் நடப்பதற்காக கன்வென்ஷன் பாஸ்டர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கூப்பிட வெளியில் இருந்து ஒரு பாஸ்டர் அந்த சபைக்கு வந்திருந்தார். ஆமென். அப்போ இந்த சர்ச்சில் உள்ள பாஸ்டர் சொல்லி தலை சபையில் உள்ள பாஸ்டர் சொன்னாங்களா, அந்த மண்ணில் பாதிக்கப்பட்ட அப்படின்னா சோத்திரம் அந்த சூழ்நிலை வித்தியாசமான அந்த பையனை கூப்பிட்டு ஒரு கப்பு டீ கொண்டு வா பிள்ளை அப்படின்னு சொன்னாங்களாம். இவன் டீ கொண்டு வாடு சொன்ன பின்பு பல தடவை அந்த ஊழியக்காரல கிராஸ் பண்ணி போய் வந்தே இருப்பான். ஆனா அந்த டீ அவனை இட்டு கொடுக்க இல்லையா. பாஸ்டர் கேட்பாங்களா, டே போட்டுட்டேடா டீ? போட்டாச்சு பாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. ஆனா கிடைக்காது, காப்பி கிடைக்காது.
அவனுக்கு சூழ்நிலை இந்த வந்த பாஸ்டர் மனஸ்தாபத்தோட பார்த்தார். ஐயோ, ஒரு நல்ல வாலிப பிள்ளை, ஆனா அந்த வாலிப பிள்ளைக்கு அந்த சூழ்நிலை எந்தமா முடியுது, எப்படி முடிந்து போகணும்னு இருவரும் பேசிக்கொண்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் ஒரு சில மணிக்கூர் ஊழியத்தை பற்றி ஸ்தோத்திரம் நிறைய காரியங்களை பேசி முடிந்த பின்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த பாஸ்டர் போய் கேட்டாங்க, ஒரு டீ கட்டை இல்லடா அப்படின்னு சொல்லி. அப்புறம் சொல்லியானோ, நீங்க கேட்டீங்களான்னு சொல்லி மறுபடியும் அந்த டீயை போட்டு அவன் கொண்டு வந்து கொடுத்தாங்க. கர்த்தர் நல்லவர். அந்த 2 ஊழியக்காரர்களும் இணைந்து அந்த சகோதரனுக்காக ஜெபித்தார்கள், போய்விட்டார்கள். சில நாள் கழித்து அந்த சபையில ஒரு அபிஷேக கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அந்த அபிஷேக கூட்டத்திலே இந்த ஸ்தோத்திர வாலிபனை உட்கார வைத்திருந்தார்கள். அவன் எல்லா ஆராதனைக்கும் எல்லா சூழ்நிலையிலும் உட்காருகிறவன். ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஜெபிக்க மாட்டான், கண்ணு மூட மாட்டான். சூழ்நிலைகள் வித்தியாசமா இருந்தது. ஆனா அன்னைக்கு பரிசுத்த ஆவியின் ஆராதனை அங்க நடத்தி கொண்டிருக்கும் போது கர்த்தர் நல்லவர். அந்த பையன் அந்த வாலிபன் அந்த இடத்துல உட்கார்ந்திருந்தான். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அவனை தொட்ட ஆரம்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடீரென்று அவன் ஆவியில நிரம்பி அந்நிய பாச பேசி அதிகமா தெய்வத்தை துதித்து ஆராதித்து பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்தான். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆராதனை முடியும் போது அந்த வாலிப பிள்ளைக்கு ஒரு புத்தி தெளிவு வந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம பார்க்கிறோம், இளைய குமாரன் புத்தி தெளிந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுபோல அவருடைய வாழ்க்கையில புத்தி தெளிந்ததை அவர்கள் பார்க்க முடிந்தது. வந்து கேட்டான, பாஸ்டர், நான் ஏன் இந்த சர்ச்சையில நிற்கிறேன், எங்க அம்மா அப்பா எங்க, ஏன் என்னை இங்க கொண்டு விட்டுருக்காங்கன்னு கேட்டாங்களாம். எல்லாரும் மனவேதனையோடு அவனை பார்த்து பேசினார்களாம். தம்பி, உன்னுடைய சூழ்நிலை இப்படி இருந்தது, என்னை பரிசுத்த ஆவியானவர் தொட்டனாலே நீ கேட்கிற. ஆமா, எனக்கு புரிந்தது. என்னை பரிசுத்த ஆவியானவர் ஆவியில நிரப்பினா என்னுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம், என் சிந்தையில ஒரு மாற்றம், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தெரியுது என்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இவனை இப்படி வைக்க வேண்டாம் என்று அந்த ஸ்தோத்திர தாய் தகப்பனும் சபை ஊழியக்காரனுமாய் அவனை பைபிள் காலேஜ் படிச்ச விட்டார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 வருஷம் படித்து விட்டு திருப்பி வந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ள 1000 விசுவாசிகளை சேமித்த ஒரு சபையை உருவாக்கினார். ஆமென். அதோட முடியவில்லை. ஆமென். இதே போல மனநில பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை நான் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி சில நாட்களுக்குள்ள அதற்குள்ள ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு ஹோம், அந்த இது ஸ்தோத்திர பிள்ளைகளுக்காக ஒரு கட்டிடத்தை கட்டினார். கர்த்தர் பெரியவர். இதை பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று சொல்லி சபை பாஸ்டர்கிட்ட கேட்டபோது அவர் ஸ்தோத்திரம் ஒரு நாள் ஒரு டீ கேட்டு கொடுக்காத தாமதித்தாரே, அதே பாஸ்டர் இவர் கூப்பிட்டார். பாஸ்டர், எங்க சர்ச்சில கிளை சபை, ஆமென், ஸ்தோத்திரம் பிரதிஷ்டை பண்ண வேண்டும், நீங்க வாங்க அப்படின்னு. கர்த்தர் நல்லவர். அந்த பாஸ்டர் வந்து உட்கார்ந்து இருந்தாராம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் பேதன்மையாய் காணப்பட்ட வாலிப சகோதரன் வொர்ஷிப் நடத்தி கொண்டிருக்கும் போது சத்துருவாகிய பிசாசு ஆடி போவது, அந்த வொர்ஷிப்ல தெய்வீக மகிமை, தெய்வ பிரசன்னத்தையும் இவர் பார்த்த உடனே தன சபை பாஸ்டர்கிட்ட கேட்டாரா, பாஸ்டர், அந்த பையன் தானே இவன்? அவர் சொன்னாரா, ஆமா, அவன் தான். இன்னைக்கு 1000 கணக்கில் விசுவாசிகள் அந்த சபையில வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பிள்ளைகளை தூக்கி உங்களை மனுஷன் எறிகிறார்களா? தூக்கி பெற்றோர் உங்களை எறிகிறார்களா? தூக்கி உங்களை உறவினர்கள் எறிகிறாரா? ஆமென். இயேசு உள்ளத்துல வந்தா போதும். இயேசுனுடைய வாழ்க்கையை மாற்ற என்ன வல்லவரா இருக்கிறார். பாருங்க எப்படி மாற்றப்பட்டது என்று பார்க்கும்போது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து வாசிங்க. நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். ஜீவனுள்ள வார்த்தையை ஜனங்களுக்கு சொன்னான். ஆமென். பேதுரு அதுவரை அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை என்று யோசிக்கவில்லை. ஒருவேளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜீவனுள்ள வார்த்தையை எங்க சொன்னார்களா? திருப்பி வாசிங்க. நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு
நீங்கள் போய் தேவ ஆலயத்தில் நின்று ஜீவனுள்ள வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லுங்கள். ஆமென். அன்றைக்கும் பரிசுத்த ஆவியில நடத்தின ஊழியக்காரர் ஜீவனுள்ள வார்த்தையை செல்லும் போது அந்த பேரணியாக இருந்த மனுஷனை இயேசு பரிசுத்த ஆவியிலே நிரப்பினார். ஆமென். ஒரு பரிசுத்த ஆவி வரும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாற்றினது பாருங்க. அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானா நம்முடைய வேதத்தில் இருக்கிற ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் நான் கேட்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். அன்னவர்கள் சொல்லுகிறார், தேவாலயத்தில் போய் ஜீவனுள்ள வார்த்தைகளை பேதுரு பேச ஆரம்பித்தான். ஆமென். ஒரு காலத்துல பேதன்மை படிக்காதவன் என்று சொன்ன பேதுரு இன்றைக்கு தேவாலயத்திலே ஜீவனுள்ள வார்த்தையை பேசுகிறார். கரங்களை தூக்கி இந்த வார்த்தையை கர்த்தருக்குள்ள விசுவாசித்து praise the Lord. ஸ்தோத்திரம். பேதுரு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. பாருங்க கர்த்தருடைய பிள்ளை, அந்த இடத்துல ஒரு சப்பானிய பார்க்கிறான். அவன் பேதுருவையும் யோவானை கண்டவனை ஏதாவது தருவாங்கன்னு பார்க்கிறான். ஆனா பேதுருட்ட பொண்ணு இல்லை, வெளியும் இல்லை. ஆமென். ஆனா பேதுருட்ட என்ன இருந்தது தெரியுமா? வல்லமை இருந்தது. praise the Lord. hallelujah. கர்த்தருடைய பிள்ளையே, வெறும் பாத்திரமா இருக்கிறியா? பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வந்தபோது உன்னிடத்தில் ஒரு வல்லமை இருக்கும். praise the Lord. அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் என்ன இல்லை, வெள்ளியும் இல்லை, பொன்னும் இல்லை என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அவர்கிட்ட என்ன இருந்தது? இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால் ஒரு வல்லமை இருந்தது. அவர் என்ன சொன்னாரா? இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. நீ எழுந்து நட. ஆமென். கர்த்தருடைய பிள்ளை, லட்சங்களை கொடுக்கலாம், அவன் கோடிகளை கொடுக்கலாம், பொன்னை கொடுக்கலாம், பொருளை கொடுக்கலாம். ஆனா இன்றைக்கும் சுகம் கிடைக்காதபடி, இன்றும் சோதனம் சூழ்நிலை மாறாதபடி, சூழ்நிலைகள் மாறி வாழ்க்கையில சமாதானம் இல்லாதபடி அவன் வேதனைப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. ஆனா பேதுரு சொல்லுகிறார், என்னிடத்தில் வெளியும் இல்லை, பொன்னும் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னார். ஆமென். ஜீவனுள்ள வார்த்தையை பேதுரு எப்பொழுது எடுத்து சபையில் வல்லமையா பேச ஆரம்பித்தாரோ அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் அந்த பேதுருக்குள்ள இயேசு கிறிஸ்துவோட வல்லமை இருந்தது. ஏசப்பா சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொல்லி இருக்கிறது. பேதுரு இன்றைக்கு இயேசுவை விசுவாசித்தான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு, உயிரோடு இருக்கிற இயேசு என்பதை விசுவாசித்தபடியால் அந்த இயேசுவினுடைய வல்லமையினால் பேதுரு சப்பானியை தூக்கி நடத்தி சொல்றார், என்னிடத்தில் பொன்னுமில்லை, வெள்ளியுமில்லை, நீ நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, என்னுடைய இருதயத்தில் துக்கமா, பாரமா, சூழ்நிலையா, இயேசுவின் நாமத்திலே எழுப்பு. ஆமென் என்று சொல்லி பவுல் சொன்னது போல கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி. ஜீவனுள்ள வார்த்தையை விசுவாசிக்கும் போது ஆமென் அவர் சொல்லுகிறார், வல்லமை என்னிடத்தில் பொன்னுமில்லை, வெள்ளியுமில்லை, இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட. வல்லமை வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க 16வது வசனம், 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டது. ஆமென். பேதுருவை கொண்டு வெளியரங்கமான அற்புதம் நடந்துச்சு. ஹalleluya. அறையிலே நீ அழுது செபிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய கண்ணீரை யாரும் காண முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்ணீர்ல வாடுகிற மீன் விடுகிற கண்ணீரை ஒரு மனுஷன் காண முடியாது. அதுபோல அந்த இடத்தில் ரகசியமாய் கண்ணீர் விட்டு செபிக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் சபித்தான், பாமே ஸ்தோத்திரம், சத்தியம் பண்ணினான், படியாதவனா இருந்தான், பேதினா இருந்தான். அதே பேதுரு இன்னும் வெளியரங்கமாய் அற்புதங்களை செய்தான்.
செய்தார். ஹalleluya, ஹalleluya. வெளிரங்கமாய் அற்புதங்களை செய்தார். அதை எல்லா ஜனங்களும் அறிந்தார்கள். 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை திருப்பி வாசிங்க. 5:15. பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகி. ஆமென். இது அதை விட ஒரு பெரிய அதிசயம். கர்த்தர் நல்லவர். பிணியாளிகளை பேதுரு நடந்து போகும்போது கட்டில்களிலே தூக்கி படுக்க வைத்து பேதுருடைய நிழல் பட வைத்தார்கள். ஆமென். என்னுடைய வாழ்க்கை முடிச்சது, என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான், என்னால முடியாது என்று சொல்லி இருந்து அநேக நாட்கள் என்னுடைய வாழ்க்கை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்த அன்பு ஆத்துமாவே, என்னுடைய குடும்பம் தொலைந்தது, என்னுடைய குடும்பம் இதோட தரவிட்டு ஆனது என்று சொல்லி யோசித்த அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, பேதுரு நடந்து போகும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கட்டிலிலேயும் அவருடைய நிழல் பட ஜனங்களை கொண்டு நிறுத்தினார்கள். அந்த வாசனத்தை மறுபடியும் வாசிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும், ஸ்தோத்திரம், ஆகாதொன்று உன்னை யார் தள்ளினாலும் கர்த்தர் நல்லவர். உன்னை அழைத்த தேவன் இருக்கிறார். பேசலோடு நேரம் போயிட்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் உனக்குள்ள பரிசுத்த ஆவி வந்து ஜீவ வார்த்தை உனக்குள்ள வந்ததென்றால் கர்த்தருக்கு வெளியரங்கமாகவும் அற்புதங்களான அடையாளங்களிலும் கர்த்தர் நடத்துவார். அதோடு முடியவில்லை. வாசிங்க 2ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கும் போது, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசித்தவர்கள் எத்தனை பேரு? 5000 பேர். கர்த்தர் நல்லவர். பாருங்க, அப்போ ஒரு செய்திக்குள்ள அவர் எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினார். ஆமென். ஒரு நாள் இயேசுவை கண்டு பயந்து ஓடினவர், இயேசுவை அறியேன் என்று சபித்தவர், இயேசுவை அறியேன் என்று சத்தியம் பண்ணினவர், அவன் பேதையர் படியாதவர். ஆனா அதே பேதுருவை எடுத்து பயன்படுத்தின தெய்வம் இந்த பகல் காலத்திலே இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்களானா கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறார். அபிஷேகத்தில் நம்மை உயர்த்த முடியும். அபிஷேகம் நம்மளை உயர்த்த முடியும். அபிஷேகம் சத்துருவை ஜெயிக்க முடியும். அபிஷேகத்தால் சத்துருவை கடிந்து கொள்ள முடியும். அபிஷேகத்தால் அற்புதங்கள் செய்ய முடியும். அபிஷேகத்தால் வரங்கள் வெளிப்படும். அபிஷேகத்தால் வெளி ஸ்தோத்திரம் ஜனங்கள் அறியும்படி தேவன் உன்னை உயர்த்த முடியும். பரிசுத்த ஆவி நிறைவு வரும்போது தேவன் உனக்கு தரிசனத்தையும் எதிர்கால வாழ்க்கையும் கர்த்தர் உங்களோடு பேச முடியும். பரிசுத்த ஆவி பெற்ற பின்பு தைரியம் வரும். ஒரு நாள் தைரியம் இல்லாத இருந்த பேதுருக்குள் தைரியம் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தரின் வல்லமை நமக்குள் இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறதை கொண்டு கேளுங்க. எபிரேயர் 10:35. பேசலோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 10:35 வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். உங்கள் தைரியத்தை என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. மாம்சத்துக்கு ஏற்ற தைரியம் இல்லைங்க. மாம்சத்துக்கு ஏற்ற தைரியம் இல்லை. இதை காக்கும் போதே இந்த வார்த்தையை விசுவாசத்து முழங்கால போட்டு, இயேசுவே ஒரு பேதுருடைய வாழ்க்கை இவ்வளவா மாற்றினீர், என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று உங்கள் தைரியம் சோத்திரம் உங்களை என்ன செய்யுங்க? தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். ரோமர் 5:5 சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே. ஒரு பரிசுத்த ஆவி, நமக்கு அருளப்பட்ட
பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் ஆமென். பேதுருக்குள்ள தேவ அன்பு இருதயத்தில் என்ன செய்யப்பட்டது? ஊற்றப்பட்டது. இயேசு கேட்டார், பேதுருவே என்னை நேசிக்கிறாயா? பேதுருவே இடத்துல அன்பு கூறுகிறாயான்னு இந்த சொல்லுகிறோம். தேவ அன்பு பேதுருக்குள் ஊற்றப்பட்டபடியா பேதுருக்குள் இருந்து வல்லமை புறப்பட்டது. கரங்களை தூக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ள அபிஷேகம் இருக்குங்க, நமக்குள்ள தேவ அன்பு இருக்கிறதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மளை பயன்படுத்த முடியும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கூட வாசிங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்படியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் தைரியத்தை கண்டு, பேசுகிற தைரியத்தை கண்டு, இயேசுவின் அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்பட்ட தைரியம் வரும். இயேசுவின் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வசன ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா தைரியம் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, உங்க அன்பை தாங்கப்பா, உங்க தைரியத்தை தாருங்கப்பா, ஜீவனுள்ள வார்த்தையை தாருங்கப்பா. ஒரு பேருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த கர்த்தர் என்னுடைய பிள்ளையை மாற்றி அமையாண்டவரே. என்னுடைய குடிகார பிள்ளையை மாற்றும், என் குடிகார புருஷனை மாற்றும் ஆண்டவரே. ஆமென். கர்த்தருடைய பிள்ளை ஊழியக்காரனை கொண்டு முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனத்தை கொண்டு முடியும், சபையை கொண்டு முடியாது. பரிசுத்த ஆவியை கொண்டு மாற்றும் குடும்பத்தை முடியும். உங்களை கொண்டு முடியாது, தேவனுடைய வல்லமையினாலே முடியும் என்பதை நிச்சயித்து உங்க குடும்பத்துக்காக இப்பொழுது முழங்கால் போடுவீங்களா? கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையை மாற்று. பேதுருவை மாற்றினீரே, பேதுருவை மாற்றினீரே. உன் அந்தரத்தில் விடுகிற கண்ணீரே தேவன் இந்த நேரத்தில் கேட்டு ஆமென் வெளிரங்கமாக பதிலளிக்க போகிறான். தயவு செய்து எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆமென் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிடுவோமா? கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. அன்பு நல்ல கர்த்தாவே இயேசுவே, இந்த நேரத்தில் பேதுருடைய ஒரு மாற்றமான வாழ்க்கையை பார்த்தோம் ஆண்டவரே. அதே போல எங்களை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை மாறத்தக்கதாக மாற்றத்தக்கதாக தேவன் ஒரு அற்புதங்களை நடப்பியும். கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் உண்டவர கர்த்தாவே, ஜீவனுள்ள வார்த்தையை பேதுரு தைரியமா எழுப்பி சொன்னார். பேதுரு நடந்து போகும்போது வியாதிஸ்தர்களை கொண்டுட்டார்கள். பேதுருவை பார்த்து நிமிர்ந்து பார்த்த மனுஷனை பார்த்து சொன்னார், என்னிடத்தில் வேண்டிய பொண்ணும் இல்லை, ஆமென், என்னிடத்தில் இயேசுவின் நாமத்தில் எழுப்பி நடை என்று சொன்னார். அவளுக்குள்ள ஒரு தைரியம் வந்தது, அவளுக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்து கர்த்தாவே அதிசயங்களை செய்த தேவன். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மேலும் சபையின் மேலும் ஆண்டவருடைய வார்த்தையை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆமென் நிறைவேற்ற உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.